கிணத்தை விட பெரிய சைஸில் 3,30,000 லிட்டர் தொட்டிங்க. 2 போர் தண்ணி இதுக்குள்ளே விழுந்துட்டுருக்குதுங்க. கண்டினியூவாக 2 போர் தனியாக வந்துடுதுங்க. ரெண்டுமே சப்மெர்சிபிளுங்க. 10 HP ஃப்ரீ சர்வீஸ் ஒன்றுங்க. அது போக 7 HP இன்னொரு ஃப்ரீ சர்வீஸுங்க. மொத்தம் 17 HP ஃப்ரீ சர்வீஸு. 5,000 லிட்டர் மேல்நிலை தொட்டி. 500 தென்னை மரங்க காப்பு. 520 இருக்குதுங்க. 500 மரம் சொல்கிறோம். அது போக ஃபுல்லாக சொட்டு நீர் இரிகேஷனுங்க. வேலைக்காரங்க தங்கிக்கிற மாதிரி ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க. ஃபுல்லாக தார் ரோடு பேஸுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுது. சுற்றி பென்சிங் போட்டுருதுங்க. அது போக வடபக்கமும் ஒரு ரோடு வந்துடுதுங்க. பிஏபி நீர்ப்பாசன வாய்க்காலுக்கு பக்கத்து தோட்டமேங்க. ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எலாபரேட்டாக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஒரு 20-25 நாளுக்கு முன்னால் ஒரு 4 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோடு போட்டிருந்தோமுங்க. அது புக் ஆயிடுச்சு. அப்புறம் போன வாரத்தில் ஒரு 7 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோடு போட்டிருந்தோம். அதுவும் புக் ஆயிடுச்சுங்க. அந்த வகையில் அடுத்து வர்றது இந்த அருமையான தோட்டமுங்க, தென்னந்தோப்பு. விலையும் வந்து ரொம்ப ரொம்ப சீப்புங்க மார்க்கெட் ரேட்டுக்கு. முதல்ல இதே காடு விலை சொன்னாங்க. அன்றைக்கி சொன்ன ரேட்டுக்குமே இதுக்குமே பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட இறங்கி வந்துட்டாங்க. இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தோட்டமுங்க. 2 வருஷம் கழித்து விற்றிங்கனாலும் அருமையான ரேட்டுக்கு நாமளே கூட விற்று கொடுத்துடலாம். இப்போ கம்மியாக கிடைக்கிது. மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இந்த தோப்பு வந்துங்க நத்தக்காடையூர் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. நத்தக்காடையூர்லேருந்து 6 கிலோமீட்டருங்க. காங்கேயத்துக்கு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருங்க. ஈரோடு டு காங்கேயம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் தானுங்க. எட்டி பிடிச்சா இப்போ தோட்டம். ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 36 கிலோமீட்டருங்க. திருப்பூர் நல்லூர்லேருந்து 35 கிலோமீட்டருங்க. சுற்றி ஈரோடுக்காரங்களுக்கும் திருப்பூர்காரங்களுக்கும் ரொம்ப பக்கமுங்க. இந்த லேண்டை வந்து அவர் வாங்கின சொத்து தானுங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருக்காருங்க. இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் தான் தோட்டம் பண்ணுறான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தென்னை மரத்துக்கு வயது வந்து 7 வயசுங்க. இன்னும் வந்து இதோட லைஃப் வந்து நிறைய நாள் இருக்குதுங்க. இப்போ தான் வந்து நல்லா உரமெல்லாம் வச்சு விட்ருக்காருங்க. பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் தெரியுமுங்க. முதல்ல வந்துங்க இவர் ஒரே ஒரு போர் மட்டும் ஓட்டி இந்த 5,000 லிட்டர் டேங்க்கில் மேலே ஏற்றி மறுபடியும் கேட் வால் ஒவ்வொன்றா நீக்கி விட வேண்டியதுங்க. மறுபடியும் காலி ஆச்சுன்னா மறுபடியும் டேங்க்கில் ஏற்ற வேண்டியது, மறுபடியும் கேட் வாலை மாற்ற வேண்டியது. இப்படி போய் நம்ம ஒரு பண்ணையம் பண்ண முடியுமாங்க 5,000 லிட்டர் தண்ணியை வச்சு 500 மரத்துக்கு? ஸோ அதனால் அவர் பட்டு திருந்தி இப்போ என்ன பண்ணிட்டாருனாங்க, இப்போ தான் வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சிருக்குது. இப்படி பண்ணால் நம்ம தோட்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்காரன் வந்து நினச்சி பாருங்கள், எத்தனை டைம் மேலே ஏற்றி மறுபடியும் கேட் வால் திருப்பி விடுவானுங்க. 5,000 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் காலி ஆயிருமுங்க. ஸோ இப்போ தான் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ணிட்டார், இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு இன்னொரு போரையும் ஓட்டி என்ன பண்ணிட்டார், 3,30,000 லிட்டரு வந்து பெரிய தொட்டியை போட்டு இன்னொரு போரும் ஓட்டி விட்டுங்க. 2லேயுமே வந்து சப்மெர்சிபிள் இறக்கி விட்டு இன்னொரு 7.5 HP சர்வீஸையும் வாங்கி மொத்தம் 17 HP சர்வீஸ் டோட்டலாக ஃப்ரீயாகவே வாங்கி 2 போர் கண்டினியூவாக அந்த இதுக்குள்ளே தண்ணி விழுவுதுங்க. இப்போ கரண்ட் வந்ததுன்னா இந்த போர் 2மே ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுங்க. போர் 2யுமே ஆட்டோமேஷன் பண்ணிட்டாரு. 3 பேஸ் கரண்ட் இருந்ததுன்னா இமிடியேட்டாக ஆன் ஆகி ஓடிக்கிட்டே தான் இருக்குங்க. 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு 3 பேஸ் இருந்ததுன்னா போர் வந்து நீங்கள் அதை எதுவுமே ஆப்ரேட் பண்ண வேண்டியதில்லை. போர் தண்ணி கண்டினியூவாக விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இது தொட்டிக்குள்ளே இருக்கிற 5 HP மோட்டர் மட்டும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஒவ்வொரு கேட் வால்வாக திருப்பி விட்டு தண்ணியை பாய்ச்சிக்கலாமுங்க. இதில் வந்து தற்போதைக்கு இது ஊர் வந்து பக்கத்துலேயே இருக்குதுங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து இந்த தோட்டத்தை வந்து டெய்லி பார்த்துட்ருக்காங்க, தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க பொறுப்பாக. அவங்க இந்த தோட்டம் பண்ணதுலேருந்தே 7-8 வருஷமாக அவங்க வந்து தண்ணி கட்டுறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வேணாலும் கண்டினியூவாக வச்சுக்கலாமுங்க. தோட்டம் வாங்கினாலும் பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வீக்கெண்டு வந்து போனால் மட்டும் போதுங்க. நீங்கள் வந்து தங்குற மாதிரினா ஒரு 10க்கு 16 ரூம் போட்டு ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் போட்டுக்கிட்டிங்கன்னா போதுங்க. இதோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் 36 சென்ட்டுங்க. இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 80 ரூபா வரைக்குமெல்லாம் சொன்னாருங்க. மார்க்கெட் அன்றைக்கிலாம் கொஞ்சம் டாப்பில் இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது. அவருக்கும் கொஞ்சம் பண தேவைக்கு வந்துட்டாருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 50 ரூபா சொல்ல சொன்னாருங்க. நாம் வந்து ஒரு நல்ல ரேட்டு 50 ரூபாங்கிறது ஃபிக்ஸட் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு 45 ரூபா பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தெரியுதுங்க. இப்போ கொஞ்சம் அவருக்கு பணம் அர்ஜென்ட்டுங்க. இப்போ 50 ரூபா சொல்கிறாருங்க. 45 ரூபாய்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுங்க. இப்போ 45க்கு கீழேயுமே ஏதாவது ஒரு ரேட்னாலும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. உடனடி கரையும் நீங்கள் வந்து இமிடியேட்டாக கரையும் பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம 45லேருந்து கூட கீழே குறைச்சி பேசலாமுங்க. போய் உங்களுக்கு தோட்டம் பிடிச்சதுன்னா போய் உட்காந்தோம்னா ஏதோ ஒரு ரேட்டு கண்டிப்பாக விலை ஆயிருமுங்க. அதே மாதிரி இந்த தோட்டமும் அதிகபட்சம் ஒரு 10 நாள் விற்று போயிடும். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தோட்டமுங்க. அதே மாதிரி தோட்டம் வந்துங்க
எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீலியாவும் இல்லாமல் இதாகவும் இல்லாமல் சதுரமாக 4 பக்கம் கிட்டத்தட்ட ஒரே அளவு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க. 7 ஏக்கருமே ஒரே அமைப்பாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் தார் ரோடு பேஸ் கிழவரம் வடவரம் மண் ரோடு, அதனால் வாஸ்துப்படி இருக்குதுங்க தோட்டம். ஜலமுலையில் தான் இந்த தொட்டியெல்லாம் வச்சுருக்காருங்க. குபேர மூலையில் இந்த 5000 லிட்டர் டேங்க்குங்க. குபேர மூலையில் காலி இடம் விட்ருக்காரு. நாளைக்கு நீங்கள் எதாவது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுனால அங்கே கட்டிக்கலாம். ஸோ அதனால் வாஸ்துப்படி அருமையாக இருக்குது. பக்கத்தில் ஊரும் இருக்குது. அனைத்து வசதியோடும் இருக்குதுங்க. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக ஒன்றும் தப்பே வராதுங்க. நீங்கள் வாங்கி ஒரு 2 வருஷம் மட்டும் வச்சுருங்க. நம்ம நிறுவனமே உங்களுக்கு ஒரு 70 ரூபாய்க்கு நாங்களே விற்று கொடுத்துட்றோம். இல்லை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வச்சுக்கிறதுனால நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை நினச்சி பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த லேண்டில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வில்லங்க விவகாரங்கள் நாங்கள் ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணிட்டோமுங்க. பார்த்த வரைக்கும் பேங்க்கில் வந்து வச்சுருக்காருங்க 2010. 2010 பேங்க்கில் வச்சு 2016 திருப்பிட்டாருங்க. ஸோ டாக்குமெண்ட் பேங்க்குக்கும் போய் வந்திருக்குது. எப்படி இருந்தாலும் பேங்க்கில் லீகல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட் லோனுக்கு போயிட்டு வந்ததுனாவே ஓரளவுக்கு வந்து நமக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரே ஒரு கையெழுத்துங்க. ஒரே ஒரு சிங்கிள் கையெழுத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு தோட்டம் பிடிச்சா போதுங்க. அடுத்த செகண்ட் நீங்கள் கரையத்துக்கு போய்க்கலாங்கிற அளவுக்கு தான் எல்லாமே ரெடியாகவே இருக்குதுங்க. 7-8 வருஷம் ஒரு தோட்டத்தை வச்சுருந்தாலும் இனி வாங்க போகிறவங்களுக்கு தான் இதோட டோட்டல் பெனிஃபிட்ஸு அமைய போகுதுங்கிறத ஒரு எதார்த்தமான உண்மைங்க. ஸோ இனி வாங்க போகிறவங்களுக்கு அன்னைக்கு சொன்ன ரேட்டுக்கு வேணால் நீங்கள் போய் அவர் 80 ரூபா சொல்லையில் நீங்கள் 70 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா வேணால் அது டாப் ரேட்டுங்க. ஆனால் இன்றைக்கி அவரே இறங்கி வந்துட்டார். இனி இப்போ வந்து வாங்குறவங்களுக்கு தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா வேணால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு போடலாம். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. வந்து தோட்டத்தை பாருங்கள். அவர் ஏக்கர் 50 ரூபா சொல்கிறாருங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டு கண்டிப்பாக முடிச்சு தரோம். நாங்கள் வந்து விற்கிறவங்கள விட வாங்குறவங்களுக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோமுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 50 ரூபாய்ங்கிறத விட நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுற அளவுக்கான ரேட்டை வந்து கண்டிப்பாக நாங்கள் குறைச்சி முடிச்சு தரோமுங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம உங்களுக்கு தோட்டம் பிடிச்சோன்னா போய் உட்காந்தோம்னா கண்டிப்பாக ரேட்டு பண்ணிடலாம். ஏன்னா அவருக்கு பணம் தேவைப்படுது. நாமளும் அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம். உங்களுக்கு பணம் உடனே கிடைக்க போகுது, கொஞ்சம் அனுசரித்து கொடுங்கன்னு. கொடுத்துருவாருங்க கண்டிப்பாக. நம்ம சொன்னால் அது நடக்குங்க. நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா படக்குன்னு உங்களுக்கு அதே மாதிரி பணம் ரெடியாக இருக்கிறவங்க வந்து பாருங்கள். ஏன்னா அவருக்கு பணம் தேவை. பணம் ரெடியாக இருந்தால் தான் நம்ம போய் பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இது மொத்தமாக வந்து 7 ஏக்கர் 36 சென்ட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு 3 கோடி ரூபா வச்சுக்கிறவங்களுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஃபண்ட் ரெடியாக இருக்குதுன்னா வாங்க போய் பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி தண்ணி வந்து கண்டினியூவாக 2 போர்லேயும் விழுந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள். தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள விசாரிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சா பேசிக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நாம் இதில் என்னென்ன இருந்ததோ அத்தனையும் அப்படியே ஓப்பனாகவே வீடியோவில் சொல்லிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விளக்கம் சொல்லி நம்மளோட நேரம் பத்தாதுங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குதோ அது அப்படியே இருக்கோ. நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு பேசிக்கலாமாங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோட்டம் தேவைப்பட்டால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு புக்கான அப்புறம் வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு டோட்டலாக பார்த்துடலாங்க. மொத்தம் 7 ஏக்கர் 36 சென்ட்டுங்க. 500 தென்னை மரம் காப்புங்க. சுற்றி ஃபென்சிங் போட்டாச்சுங்க. ஒரு பக்கம் தார் ரோடு, இன்னொரு பக்கம் மண் ரோடு. கிழக்கு பார்த்தது, வடக்கு பார்த்தது, கார்னரு. அதே மாதிரி போர் 2மே சப்மர்சிபிள் ஓடுதுங்க. இதில் 17 ஹெச்பி இலவச மின்சாரம் இருக்குதுங்க. ஒரு 10 ஹெச்பி ஒன்று, ஒரு 7 ஹெச்பி ஒன்று. போர் ஃபுல்லாக ஆட்டோமேஷனுங்க. தோப்பு முழுவதுமே சொட்டு நீர் பாசனங்க. அதே மாதிரி வந்து பிஏபி வாய்க்கால் தண்ணி பக்கத்தில் தான் போகுதுங்க. வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா நிலத்தடி மட்டம்லாம் மேலே வந்துக்கும். அதே மாதிரி வந்து பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் போரும் இருந்தது, ஒரு கவர்மெண்ட் கிணறும் இருந்தது. நாங்கள் அது எல்லாத்தையுமே செக் பண்ணோம். கிணத்துலலாம் தண்ணி மேலேயே தான் இருந்ததுங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கிணறு வெட்டினா கூட ஓரளவுக்கு தண்ணி ஆகிக்குமுங்க. ஸோ கிணறு வேண்டியதில்லைங்க. போர்டு தண்ணி இதில் தான், மழை தண்ணி இதில் வந்து விழுந்துட்டுருக்குதுங்க. நீங்கள் வந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும் போதுங்க. இதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து இதை ஒன்றுமே பண்ணவே வேண்டியதில்லை. மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு ரூமை வந்து பெருசாக போட்டுக்கோணும். ஒரு ரூம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்தால் பணம் தங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபா ஃபண்டு ரெடியாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு பணம் இனிமேல் தான் வரப்போகுது வந்துருங்க அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக கூப்பிடாதீங்க, தவிர்த்துருங்க. ஏன்னா அவர் உடனடி கரையத்துக்கு தான் இப்போ எதிர்பார்க்குறாரு. நமக்கு வர வேண்டிய பணம் எப்படி வேணாலும் தழுங்கிட்டு நிற்கும். அதனால் அந்த பணங்கிறது நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் பேசினா நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். ரேட்டு நாங்கள் கண்டிப்பாக அனுசரித்து முடிச்சு கொடுத்துட்றோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இந்த தோட்டம் வந்து ரொம்ப அக்சசிபிளுங்க. அக்சசிபிள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. அதாவது வந்து நம்ம நத்தக்காடியூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு, காங்கேயத்துக்காரங்களுக்கு 13, ஈரோட்டுக்காரங்களுக்கு 36, திருப்பூருக்கு 35, எட்டி பிடிச்சாலும் கடைசி வரைக்கும் தார் ரோடு வசதி இருக்குது நம்ம கார் போயிட்டு வர்றதுக்கு.
ஈரோடு டு காங்கேயம் பழனி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் நாங்கள் உள்ள, அது கட் ரோடு தார் ரோடு பேஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஜெயிக்கும். நீங்கள் போட்ட பணமும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 45 ரேட்டுக்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் முன்னைய பண்ணி அதை நம்ம அப்புறமே பேசிக்கலாம். ஆனாலும் இது நல்லா இன்னும் 2 வருஷம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 65-70 ரேட்டுக்கு கண்டிப்பாக விற்குங்க. ஸோ அதனால் நீங்கள் போட்ட பணமும் வந்து மல்டிபிள் ஆகிட்டுருக்கோம். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வந்து பாருங்கள், இந்த ரேட்டுக்கு நமக்கு எல்லா வசதியோடு கிடைக்கிது. அதே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தடம் வசதியெல்லாம் ஒரு சிலதில் வாய்க்கால் தடம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மண் தடமாக இருக்கும். இதில் அப்படியே கிடையாது. தார் ரோடு பேஸ் தான் டோட்டலாகவே. இந்த தோப்பு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. கால் பண்ணுங்கள். நம்ம நேரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கங்க.